யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை நிலைய பேச்சாளர் அருமை இளவல் கே முகமது முஃபீஸ் அவர்கள் கண்டன உரை ஆற்ற இருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் இறுதிக்கு திட்டமிட்டபடி வந்திருக்கிறோம். அமைதி காத்து இன்னும் சில நிமிடங்கள் இருந்தால் நிறைவாக இந்த சபையை நிறைவு செய்து முடித்து விடைபெறலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனினுடைய திருநாமம் போற்றி துவங்குகிறேன். வான்மறை வெளியில் வாழ்ந்து காட்டிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இது போன்ற கூட்டங்களை தமிழ்நாடு முழுமைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகிகள் பெரும் திரளாக இது போன்ற கூட்டங்களிலே தமிழகம் முழுமைக்கும் பங்கேற்றிருக்கிற தமிழ் முஸ்லிம் சமுதாயம் உள்ளிட்ட சகோதர சமுதாயத்தினுடைய சொந்தங்கள் உள்ளிட்ட நம் அனைவர்களின் மீதும் இது போன்ற கூட்டங்களிலே நம்மோடு பங்கேற்று கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதசார்பற்ற சக்திகள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு என்பது 200 ஆண்டுகளை தாண்டியது என்பது நமக்கு தெரியும். அந்த 200 ஆண்டுகால இந்திய சுதந்திர வரலாற்றில் 1900 பிறகுதான் பெரும்பான்மை சமூகம் இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றில் பங்கெடுத்துக் கொண்டது. ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் இந்திய முஸ்லிம் சமுதாயம் தனித்து இந்திய சுதந்திரத்திற்காக களமாடி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அன்றைக்கு இருந்த உலமாக்கள் ஏறக்குறைய 14,000 உலமாக்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய வரலாற்றில் முஸ்லிம்களினுடைய உதிரமும் உயிர் சேதமும் அதிகம். இன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பெரும் கேள்விக்குறி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஜமாத்துல் உலமா சபையும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இந்த தேசத்தில் பயணிக்க வேண்டும் என்று. அந்த பேராவலோடு இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறோம். உலக அளவில் இந்தோனேசியாவிற்கு அடுத்தது அதிக மஸ்ஜிதுகளை கொண்டிருக்கிற தேசம் இந்தியா. இந்தோனேசியாவில் ஏறக்குறைய 7.5 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. இந்தியாவிலே 6 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. உலக இஸ்லாமிய நாடுகள் என்று அடையப்படுகிற 54 முஸ்லிம் நாடுகளை விடவும் இந்தியாவில் இருக்கிற மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை அதிகம். இன்றைக்கு இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லவா, உலக நாடுகளில் வக்ஃபுகள் இல்லை என்று இவர்கள் அடையாளப்படுத்துகிற 54 முஸ்லிம் நாடுகளை விடவும் இந்தியாவில் இருக்கிற மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய மூதாதையர்கள், நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் நமக்காக அர்ப்பணித்து சென்ற வக்ஃப் சொத்துக்களின் மீது இன்றைக்கு பாசிசத்தினுடைய சிந்தனை திரும்பி இருக்கிறது. எதிர்வருகிற செப்டம்பர் 27 RSSனுடைய 100ஆண்டு தினம். முதலில் அவர்கள் பாபரியை நோக்கி வந்தார்கள். பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் வீதிக்கு வரவில்லை. சமுதாய இயக்கங்கள் அடையாள போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். அதிகாரம் படைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முஸ்லிம் லீக் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவார்கள். பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். பாபரியை கைப்பற்றினார்கள். ஞானவாபியை நோக்கி வந்தார்கள். சாம்பல் பள்ளிவாசலை நோக்கி வந்தார்கள். பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் அப்போதும் வீதிக்கு வரவில்லை. இப்போது அவர்கள் ஒட்டுமொத்த 6 லட்சம் மஸ்ஜிதுகளையும் குறிவைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் வீதிக்கு வரவில்லை என்று சொன்னால் உள்ளபடியே நாம் உணர்வற்றவர்களாக சித்தரிக்கப்படுவோம். இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் இங்கே சிதைக்கப்படுவதற்கு படுகிறது என்பதற்காக மாத்திரம்தான் இந்திய முஸ்லிம் சமுதாயம் இங்கே களத்திற்கு வந்திருக்கிறது. மாறாக எங்களின் வக்ஃப் சொத்துகள் பறிபோய் விடுமோ என்கிற அச்சத்தாலோ, மத்திய அரசு எங்களுடைய வக்ஃப் வாரியத்திற்குள் நுழைந்து விடுமோ என்கிற அச்சத்தாலோ நாங்கள் வீதிக்கு வரவில்லை. நாங்கள் உருவாக்கி கொடுத்த இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் இங்கே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. மத சுதந்திரம் ஆர்டிகல் 26 சொல்லுகிற மத சுதந்திரம் இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 16 எங்களுக்கு வழங்கி இருக்கிறது ரைட் டு ஈக்வாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த மத சுதந்திரமும் தனி மனித சுதந்திரமும் இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை நேசிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது டெல்லி ஜாமியா மஸ்ஜிதினுடைய வளாகத்தில் நின்று அன்றைக்கு இருந்த இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஒரு பிரகடனத்தை செய்தார்கள்.
பிஞ்சு குழந்தைகளோடும் கையில் இருந்த பெட்டி படுக்கைகளோடும் பாகிஸ்தானை நோக்கி நகர்ந்த அன்றைய முஸ்லிம்களை நோக்கி அன்றைக்கு இருந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாகிஸ்தானிற்கு போகாதீர்கள், நம்மோடு ஜனநாயகம் இருக்கிறது, நம்மோடு இந்திய அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம், நாங்கள் இந்த தேசத்திலேயே தங்கி விடுகிறோம் என்று நாங்கள் எந்த தலைவரையும் நம்பவில்லை. நாங்கள் நம்பியது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை. இன்றைக்கும் நம்புகிறோம். இந்தியாவினுடைய ஜனநாயகம் இங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றத்தால் காப்பாற்றப்படும் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் தேசத்தின் வீதிகளுக்கு வந்திருக்கிறோம். பெரும் நம்பிக்கையை, பெரிய எழுச்சியை இந்த சமூகத்திலும் நீங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், இத்தனை நாள் நாங்கள் போராடியது இந்த நாட்டிலே எங்களுடைய உரிமை பறிவோடுமோ என்கிற அச்சத்தில். இத்தனை நாள் பாசிசம் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. உணவு, உடை, உரிமை என்று எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் இந்த தேசத்தின் தெருக்களில் திரண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வீதிக்கு வந்திருப்பது இறைவனுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக. இது ஏதோ அமித்ஷாவினுடைய அப்பன் வீட்டு சொத்து அல்ல. நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து சென்ற உடைமை. எனவேதான் ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறது, தலைநகர் தொடங்கி. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சட்டத்தில் வக்ஃப் சட்டம், தற்போது அமலில் இருக்கிற சட்டம், திருத்தப்பட்டு இருக்கிற சட்டம் அல்ல, தற்போது அமலில் இருக்கிற வக்ஃப் சட்டத்தினுடைய செக்ஷன் 40 தான் அந்த சட்டத்தினுடைய இதயம். ஒரு சட்டத்தை, ஒரு வக்ஃப் நிலத்தை ஒரு மாற்றார் உரிமை கோருகிறார். அவர் முஸ்லிம் அல்லாதவர், அது இரண்டாவது. வேறு ஒருவர் வக்ஃப் நிலத்தை உரிமை கோருகிறார். அந்த வக்ஃப் நிலத்தை வக்ஃப் நிலமா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை வக்ஃப் வாரியத்தினுடைய கைகளில் இருக்கிறது. இந்த சட்டம் அமலுக்கு வந்துவிட்டால் அது அந்த மாவட்ட ஆட்சியரினுடைய கரங்களுக்கு சென்றுவிடும். 104 நீக்கி இருக்கிறார்கள். ஏறக்குறைய 40 திருத்தங்களுடன் 37 புதிய உள்ளீடுகளுடன் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட திருத்தங்களோடு இந்த சட்டம் இன்றைக்கு அமலில் வந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டினார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த வக்ஃப் வாரியத்திற்குள் நுழைவிருக்கிறார்கள். இந்த சட்டம் அமலுக்கு வந்துவிட்டால் பெரும் எதிர்ப்பை நாம் தெரிவித்திருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் எதிர்க்க முடியுமோ, எந்த அளவீடுகளில் எல்லாம் இந்த சட்டத்திற்கு எதிராக நாம் களமாட முடியுமோ அதற்கெல்லாம் நாம் களமாடி இருக்கிறோம், களமாடி விட்டோம். சொல்ல போனால் மக்களவையிலே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, மாநிலங்களவையிலே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நள்ளிரவு வரை நடைபெற்ற விவாதத்தினுடைய எந்த பலனும் இல்லாமல் வாக்கெடுப்பின் மூலமாக பாசிசம் அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டது. அதற்கு பின்னாலும் கூட நாம் குடியரசுத் தலைவரை நம்பினோம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனிப்பட்ட முறையிலே கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவரனுடைய அந்த ஒப்புதலை பெறுவதற்காக இந்த சட்டத்திற்கு நீங்கள் ஆதரவாக நின்றுவிடக் கூடாது, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றி தாருங்கள் என்று இந்தியாவினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகிற குடியரசுத் தலைவர் அதிகாரம் வரை நாங்கள் முழகிவிட்டோம். ஆனால் அத்துணை தளங்களிலும் பாசிசம் சூழ்ந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய மாவட்ட கூட்டமைப்பினுடைய தலைவர் சொன்னதை போல, ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் பாசிசம் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கொடிய சட்டத்திற்கு எதிராக நாம் பெரிய முழக்கத்தை, பெரும் களமாடுதலை, தொடர் போராட்டத்தை தேசம் முழுமைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமையை, பொறுப்பை, உணர்வை சுமந்திருக்கிறோம். பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கென்று முஸ்லிம் அல்லாதவர்கள் வாரியம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே முஸ்லிம்கள் இருக்க முடியாது, அது இந்துக்களுக்கான வாரியம். பங்களாதேஷிலே முஸ்லிம்கள் அல்லாத வாரியம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே முஸ்லிம்கள் பங்கெடுக்க மாட்டார்கள். ஆக இவர்கள் அடையாளம் காட்டுகிற இந்திய முஸ்லிம்களை நோக்கி நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று இவர்கள் சுட்டுவிரல் காட்டுகிற அந்த பாகிஸ்தானிலே இந்துக்களுக்கு என்று தனி வாரியம் இருக்கிறது, அங்கே முஸ்லிம்கள் அமர முடியாது என்று சொன்னால், எப்படி இந்தியாவில் மாத்திரம் முஸ்லிம்களினுடைய வக்ஃப் வாரியத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் நுழையலாம்? அண்ணன் மயூரா ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், ஒரு நிலத்தை வக்ஃப் வாரியத்தினுடைய தீர்ப்பாயம் முடிவு செய்து விட்டால் உச்ச நீதிமன்றத்திற்கு கூட செல்ல முடியாது என்று. அண்ணன் அவர்களுடைய உணர்வை நாங்கள் மதிக்கிறோம், அண்ணன் அவர்களுடைய பங்கேற்பை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் தீர்ப்பாயத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அப்படி 1000, 2000, 1000 வழக்குகள் இன்றைக்கும் நிலுவையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். இன்னொன்றையும் மத்திய அரசு சொல்லுகிறது, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கென்று 8.5 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது. அது அசையும் சொத்துக்கள், அசையாம் சொத்துக்கள் என்று பல்வேறு உள்ளீடுகளை செய்துவிட்டு இவர்கள் முஸ்லிம் நாடுகள் என்று அடையாளப்படுத்துகிற பிற நாடுகளில்
வக்ஃப் சொத்துக்களே இல்லை என்கிற ஒரு பிரகடனத்தை நாடாளுமன்றத்திலே செய்திருக்கிறது ஒன்றிய அரசு. எகிப்து, சிரியா, லெபனான் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளில் வக்ஃப் சொத்துக்கள் இல்லை என்கிறார்கள். உண்மையிலே இல்லையா என்றால் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பொய்யை இங்கே கட்டமைத்திருக்கிறது பாஜக. எகிப்திலே இருக்கிற ஜாமியுல் அஸ்கருக்கு இலங்கையிலே வக்ஃப் நிலங்கள் இருக்கிறது. எகிப்திலே இருக்கிற ஜாமியுல் அஸ்கருக்கு சுமத்ரா நதிக்கரையிலே பல்வேறு வக்ஃப் இடங்கள் இருக்கிறது. மலேசியாவிலிருந்து ஏறக்குறைய 50% வருமானங்கள் வக்ஃபின் மூலமாக மஸ்ஜித் அஸ்கருக்கு செல்லுகிறது. இந்தோனேசியாவில இருந்து 90% வக்ஃப் சொத்துக்களினுடைய அந்த லாபங்கள் இன்றைக்கும் மஸ்ஜித் அஸ்கருக்கு செல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு வாழ்ந்த முன்னோர்கள், மூதாதையர்கள் தங்கள் வீடுகளிலே ஒரு பகுதி என் மகனுக்கு என்று சொன்னால் இன்னொரு பகுதி அஜ்கருக்கு என்று எழுதி வைத்து விட்டு சென்று விடுவார்கள். இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வக்ஃப் சொத்துக்களை எகிப்தில் இருக்கிற அந்த மஸ்ஜித் அஸ்கர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கிற நிர்வாக பெருமக்கள் அனுபவிக்கவில்லை. சமூகத்திற்காக ஏறக்குறைய 5 லட்சம் மாணவர்களையும் 25,000 பேராசிரியர்களையும் கொண்டு இயங்குகிற அந்த மஸ்ஜித் அஸ்கருக்கு இன்றைக்கும் உலக சர்வதேச அளவில் இருந்து வக்ஃப் சொத்துக்கள் செல்லுகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பொய்யை, மிகப்பெரிய கட்டமைப்பை இங்க இருக்கிற வெகுஜன மக்களிடம் விதைக்கிறது பாஜக. நிறைய இது போன்ற மேடைகளிலே மிகப்பெரிய பொய் ஒன்று கட்டமைக்கப்படுகிறது. ரயில்வேவுக்கு அடுத்தது, ராணுவத்திற்கு அடுத்தது இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு தான் வக்ஃப் சொத்து அதிகம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, பொய்யான கட்டமைப்பு. நாடாளுமன்றத்திலே கபில் சிபில் அவர்களுடைய உரையை கேட்டவர்களுக்கு தெரியும். வெறும் 4 மாநிலத்தினுடைய கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை குறிப்பிட்டு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் கபில் சிபில் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், அவர் குறிப்பிட்டு காட்டிய அந்த 4 மாநிலத்தினுடைய கோவிலுடைய சொத்துக்கள் மாத்திரம் இவர்கள் வக்ஃப் சொத்துக்கள் என்று அடையாளப்படுத்துகிற 8.5 லட்சம் ஏக்கர் என்றவர்கள் அடையாளப்படுத்துகிற சொத்துக்களை விடவும் அந்த 4 மாநிலத்தினுடைய கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதிகம். ஆக மிகப்பெரிய பொய்யை வெகுஜன மக்களிடத்திலே, ஒரு சாமானிய இந்துக்களிடத்திலே இன்றைக்கு விதைத்திருக்கிறது பாஜக. திருச்செந்தூர் விவகாரம் தொடங்கியதுதான். ஒரு இந்து கோவிலை இவர்கள் எப்படி வக்ஃப்னு அடையாளப்படுத்தலாம்? ஒரு இடத்துக்கு போய் இவங்க வக்ஃப்னு முறையிட்டு அது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டு அது வக்ஃப் என்கிற மிகப்பெரிய பொய்யை இங்க இருக்கிற சகோதர சமுதாயத்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக. ஒன்றை மாத்திரம் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்கள் அவ்வளவு சீக்கிரம் தேசத்தின் வீதிகளுக்கு வரமாட்டார்கள். வந்தால் வெற்றி காணாமல் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்பது மாத்திரம் இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய முழக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய மிகப்பெரிய முழக்கமாக தமிழ் முஸ்லிம் சமூகத்தை மாத்திரம் அவர்கள் இந்த மேடையில் ஏற்றாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக நமக்காக நாடாளுமன்ற, மாநிலங்களவை, மக்களவையில் குரல் எழுப்பிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இன்றைக்கு இந்த மேடையில் ஏற்றி இருக்கிறது ஜமாத்துல் உலமா என்று சொன்னால், நமது வக்ஃப், நமது உரிமை என்பது வெறுமன முஸ்லிம்களுக்கான முழக்கம் அல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கான முழக்கம். உறக்க சொல்லுங்கள், நமது வக்ஃப் என்றைக்கும் நமது உரிமை. இறுதி போராட்டமாக இங்கே இருக்கிற மதச்சார்பற்ற சக்திகள், அரசியல் கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். அன்றைக்கு எப்படி ஜாமியா மஸ்ஜிதுடைய வளாகத்திலிருந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்திய முஸ்லிம்களை இந்தியாவை நோக்கி அழைத்த போது நாங்கள் ஜனநாயகத்தை நம்பினோமோ, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை நம்பினோமோ, இன்றைக்கும் அதுபோல நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நம்புகிறோம். ஆனால் இது இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிழை என்னவென்று சொன்னால், எந்த இடத்தில் நின்று மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்திய முஸ்லிம்களே பாகிஸ்தானுக்கு போகாதீர்கள் என்று பிரகடனப்படுத்தினார்களோ, அந்த டெல்லி ஜாமியா மஸ்ஜித் இன்றைக்கு வக்ஃபுக்கு சொந்தமில்லை என்பதாக நாடாளுமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் உச்ச நீதிமன்றத்தை நம்புகிறோம். ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தவறாகிற பட்சத்தில் இந்திய ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களினுடைய வக்ஃப் சொத்துக்களை நோக்கி நகர்ந்து வருகிறது என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற 28 கோடி முஸ்லிம்களினுடைய மண்ணறைகள் முழுவதுமாக மூடப்பட்ட பிறகுதான் ஒரு கைப்பிடி மண்ணையாவது இந்திய ஒன்றிய அரசால் இங்கே கைப்பற்ற முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறோம். எள்ளளவு கூட, எள்ளின் முனையளவு கூட, முனையின் நுனியளவு கூட, நுனியில் அணு அளவு கூட வக்ஃப் சொத்தில் கை வைப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. நமது வக்ஃப் என்றைக்கும் நமது உரிமை. உறக்க சொல்லுவோம், போராடுவோம். வாய்ப்பிற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.